ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷனை தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். பார்த்த பிறகு மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதோட இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள் போய்ட்டு இதுக்கான டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா இந்த செய்தி வந்திருக்கு. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சத்துணவு உதவியாளர் காலி பணியிடங்களில் மாற்றுத்திறனாளிகளை நியமிப்பதற்கான தடை நீக்கப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க. இதற்கான உத்தரவை பார்த்தீங்கன்னா சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை செயலர் அவர்கள் பிறப்பித்துள்ளார். ஸோ அந்த உத்தரவில் பார்த்தீங்கன்னா சத்துணவு உதவியாளர் பணியிடங்களுக்கு மாற்றுத்திறனாளிகளை நியமனம் செய்வதிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டதற்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்த தடையை விலக்கி சத்துணவு உதவியாளர் பணிக்கான நேரடி நியமனத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு இடஒதுக்கீடு அளிக்கப்பட வேண்டும் என்ற முடிவு எடுக்கப்படுகிறதாக சொல்லியிருக்காங்க. என்னென்ன தன்மைகள் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சில தன்மைகளை கொண்டு இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் சத்துணவு அமைப்பாளராகவும் சமையல் உதவியாளர்களாகவும் நியமனம் செய்யப்படுவர். அதாவது கண்ணாடி அணிந்து குறைந்த அளவிலான பார்வை, கேட்பதில் சிரமம் இருந்தாலும் கருவிகளை பொருத்தி சரியாக கேட்கும் திறனை பெற்று இருக்க வேண்டும். குட்டையாக இருப்போர், அமில வீச்சுக்கு தாக்குதலுக்கு உள்ளானோர், 2 கால்களும் பாதிக்கப்பட்டு 3 சக்கர வாகனத்தை பயன்படுத்துவோர், தொழுநோய் பாதிக்கப்பட்டு குணமடைந்தோர் போன்ற தன்மைகளுடன் இருப்போரை கொண்டு சத்துணவு அமைப்பாளர் உதவியாளர் பணிகளில் 4% காலியிடங்களை நிரப்ப அரசு முடிவு செய்துள்ளதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஸோ அனைவருக்கும் இந்த வீடியோவை ஷேரும் பண்ணி விடுங்க. மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.